போதையூசி பயன்பாட்டை தடுக்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று சென்னை மாநகர காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் தெரிவித்துள்ளார். சென்னை வால்டாக்ஸ் சாலையில் பெண் காவலர்களுக்கு ஓய்வு இல்லத்தை திறந்து வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்னை பாதுகாப்பான நகரமாக உள்ளது என்றும் இதனால் இரவு நேரத்தில் ரோந்து செல்லும் பெண் போலீசாருக்கு துப்பாக்கிகளை கொடுக்க தேவையில்லை எனவும் தெரிவித்தார். காணும் பொங்கல் பண்டிகையை பொதுமக்கள் மெரினா கடற்கரையில் பாதுகாப்பாக கொண்டாட காவல்துறை சார்பில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படும் என்று சந்தீப் ராய் ரத்தோர் தெரிவித்தார். இல்லை, அந்த மாத்திரைகள் பற்றி லைக் போதைப் பொருட்கள் இருக்குன்னா போதைப் பொருட்கள் என்னென்னா NDPS சட்டம் கீழே வருது. மாத்திரங்கள் கேட்டனா அது NDPSல வராது. அதுக்கு ஒரு நம்ம ஹெல்த் அண்ட் மெடிக்கல் ஷெட்யூல் H ட்ரக்ஸ் அந்த மாதிரி ஒரு வேற சட்டம் இருக்கு. ஸோ அந்த சட்டத்தில் நமக்கு ப்ரெஸ்கிரிப்ஷன் இல்லாமல் வாங்குறாங்க. சில பேர் என்னன்னா இங்கே கொடுக்க மாட்டாங்கன்னா அவங்க பார்சல் சர்வீஸ்ல அங்க ஆர்டர் பண்ணிட்டு கேட்டுட்டு வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி கேசஸ் நம்ம நிறைய பிடிச்சிருக்கோம். சப்போஸ் சந்தேகமா இருந்த ஒரு பொருட் பார்சல் வந்தானா நம்ம ஆளு எங்கிருந்து வருத அது நமக்கு ஒரு லிஸ்ட் இருக்கு. இப்போ நம்ம அந்த டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட் வந்துச்சு. இப்போ பாம்பே வரைக்கும் நம்ம ஆளு போய் பிடிச்சிட்டு வந்திருக்காங்க அந்த சர்வீஸ்ல. ஸோ அதை பத்தி நம்ம வேலை நடந்துட்டு இருக்குது. பட் இது மேலே கொஞ்சம் நமக்கு மற்ற டிபார்ட்மெண்ட் கூட ஜாயிண்ட் ஆக்ஷன் நடந்துட்டு இருக்குது. பட் இது மேலே கூடுதல் பண்ணோம்னா அதை பண்ணிடலாம்.